ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் பீரியட் இருக்கிறது உங்களுக்கு நார்மல் தானா இல்லையா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ளீடிங் 3 நாள் தான் இருக்குது, இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 நாள், 2 நாள், 3 நாள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து அதை ஷார்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மல் தானா, இல்லை அது ஏதாவது கவனிக்கணுமா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்தியான மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது 21லேருந்து 35 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இருக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட் ஹேபிட், ஸ்ட்ரெஸ், வெயிட் இந்த மாதிரி பல ரீசன்னால் அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் ப்ளீடிங் ஆகிற அந்த டேஸும் எத்தனை நாள் ஆகுது அப்படின்றதும் வந்து மாறலாம். ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் லென்த்தும் மாறும். அவங்களோட ப்ளீடிங் ஆகக்கூடிய எத்தனை நாள் ப்ளீடிங் ஆகுதோ அந்த டேஸும் வந்து மாறும். 2 நாளா, 3 நாளா, இல்லை அதுக்கும் மேலே அப்படின்றது அவங்கவுங்களோட ஃபுட் ஹேபிட், ஏஜ் இதெல்லாம் பொறுத்து மாறும். ஸோ அதிகமாக ப்ளீடிங் ஆகிறது வந்து ஒரு வகையில் பிரச்சனை அப்படின்னா, கம்மியாக ஆகிறதும் ஒரு வகையில் பிரச்சனை தான். உங்களுக்கு வந்து ரொம்ப 2 நாள் 1 நாள் தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கவனிக்கணும். ஏன் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பீரியட் இருக்கிறது ஹெல்த்தியானது தானா, அவங்க உடம்புக்கு ஹெல்த்தியானது தானா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மாறலாம். அது அது வந்து அவங்களோட ஹெல்த்தை பொறுத்தது, அதாவது ஃபுட் ஹேபிட்டை பொறுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து எவ்வளோ நாள் இருக்குது, ப்ளீடிங் வந்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றதுமே அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் மாறும். ஸோ ஷார்ட் பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து, அதாவது ப்ளீடிங் ஆகக்கூடிய நாட்கள் வந்து 1, 2 நாள் தான் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் வரைக்கும் இருக்கும். சிலருக்கு வந்து 6லேருந்து 7 நாள் வரைக்கும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு 15 டேஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் மேக்ஸிமம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து மாறும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதனால் அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு மாறலாம். ப்ளீடிங் ஏற்படக்கூடிய நாட்கள் வந்து மாறலாம், அதிகரிக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் 3 நாள் தான் ப்ளீடிங் இருக்குது, இல்லை அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களா இருந்தால் அது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 5லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஏற்படுற நாட்கள் வந்து 3லேருந்து 4 நாள் வரைக்கும் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் 2 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது அப்படின்றது வந்து ஓகே கிடையாது. அதை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும். ஷார்ட் பீரியட் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட்ஸ் வந்து 3 நாள் இல்லை அதுக்கு கம்மியாக இருந்தால் அதை வந்து இரெகுலர்ன்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இரெகுலராக நம்ம வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் லென்த்தை சொல்லலை, இது வந்து ப்ளீடிங் ஏற்படக்கூடிய நாட்கள். ஸோ உங்களுக்கு வந்து 3 நாட்களுக்கும் கம்மியாக இருக்கிறது வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே ஒரு ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் கவனிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஷார்ட் பீரியட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது உங்களோட ஹார்மோன்லேயும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போது உங்களுக்கு ஷார்ட் பீரியட் ஆகுது, ஓகே. அதனால் அது வந்து எதனால் வந்து ஷார்ட் பீரியட் ஆகுது, அது நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரீசன் இந்த ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுக்கு 2 நாள் 1 நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து கரெக்டான அளவில் இல்லாமல் இருக்கிறது, கரெக்டான அளவில் வந்து சுரக்காமல் இருக்கிறது தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு பீரியட்ஸ் டைமில் நமக்கு தேவையான எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கணும். நம்ம வந்து ஃபுட்டு வழியாக அதை வந்து எடுத்துக்கணும். தேவையான ஊட்டச்சத்து வந்து நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்காம போகிறதுனால கூட இந்த மாதிரி ஷார்ட் பீரியட் ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது. என்னென்ன சத்துக்கள் முக்கியமாக நம்ம உடம்புக்கு தேவை இந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B6, மெக்னீஷியம், இரும்பு சத்து இதெல்லாமே சரியான அளவில் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் இந்த பீரியட்ஸ் டைமில். அப்படி கிடைக்காம போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் பீரியட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புல சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஃபுட்டை வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது உங்களோட ரொட்டீனில், டெய்லி ரொட்டீனில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன ஃபுட்டை வந்து
ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பீன்ஸ், அதுக்கப்புறம் பாதாம், பம்ப்கின், ப்ராக்கோலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இது எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு. இன்னும் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஃபிஷ் எடுத்துக்கலாம், பப்பாயா இது எல்லாமே வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை நேச்சுரலாகவே பூஸ்ட் பண்ணி தரக்கூடிய ஃபுட்டு. இது எல்லாமே நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இல்லை, ரெகுலராகவே நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியட் இல்லாமல் 3 நாளுக்கு கம்மியாக இல்லாமல் கரெக்டாக ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்கள் முக்கியமாக உங்களோட ஃபுட் ஹேபிட்டில், அதாவது டெய்லி ரொட்டீனில் நீங்கள் எடுத்துக்கணும் ரெகுலராக. ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.